தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய ஊழியத்திலே மிக முக்கியமானவர்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 19 வசனங்கள் வரை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க நேரமில்லை, நான் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது, அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், சபை ஒன்று, ஆனால் அவயவங்கள் அநேகம். எல்லா சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தாலும் அது ஒன்றாக இருக்கிறது. அவயவங்கள் அநேகமா இருந்தாலும் அது ஒன்றுக்காகவே பாடுபடுகிறது, சரீரத்திற்காக. எனவே இந்த திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர் பெரியவர், இவர் முக்கியமானவர் இல்லை. திருச்சபைக்கு போகிற அத்தனை பேரும் முக்கியமானவர்கள் தான். எனவேதான் அந்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் சரீர அவயவங்களிலே பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. கவனியுங்கள், சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களே மிக வேண்டியா இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தும். தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறார்? பலவீனமானவர்களை. அதாவது அதனால காலமொழிக்க பலவீனமாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் தோற்றத்தில் எளிமையா இருப்பார்கள். பலரை பார்த்திருக்கிறேன். அவருடைய இவரா இப்படி நடத்துகிறார், இவருக்குள்ளா இவ்வளவு திறமைகள். எஸ், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவயவங்களில் பலவீனமாய் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிக வேண்டியா இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்டவர்களைத்தான் அதிகமாய் பயன்படுத்துகிறார். சோ யாரையும் நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாமே தேவை. என்னுடைய திரும்ப சொல்லுகிறேன், யுத்தத்தில் முன்னணியில் இருக்கிறவர்கள், யுத்தத்தில் பின்னால் இருக்கிறவர்கள், விடாய்த்து போனவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், பின்மாறி போனவர்கள், தேவன் அவர்களையும் தேவன் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். என் செய்தியை சருத்தாய் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். அதில் இன்னொன்றையும் கூட நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்றையும், அதாவது தேவன் எதை சொல்லுகிறார் அதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு பொருத்தமில்லாத ஊழியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, இந்த பாடல் பாட வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும். கவனிங்கள், உங்களுக்கு பொருந்தாத ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். எனவேதான் யாக்கோபின் ரூபத்துல இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 3:1,